நாள் ஒன்றுக்கு 6000 வரை சம்பாதிக்கும் மென்பொருள் இருப்பதாக சமூக வலைதளம் மூலம் ஆசை வார்த்தை கூறி சுமார் 1000 பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி. சென்னை பொறியாளர் அதிரடி கைது. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம், சுகாதாரத்துறை இயக்குநர் வலியுறுத்தல். புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். புதுவையில் சேட்டலைட் போன் வைத்திருந்த அமெரிக்க பெண் மருத்துவர் மீது வழக்கு. பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் தானியங்கி முறையில் நாள் ஒன்றுக்கு 6000 வரை சம்பாதிக்கும் மென்பொருள் இருப்பதாக சமூக வலைதளம் மூலம் ஆசை வார்த்தை கூறி சுமார் 1000 பேரிடம் பல கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த சென்னை பொறியாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். 14 லேப்டாப், ஒரு சொகுசு கார், 7,60,000 ரொக்கம், 10 செல்போன்கள் மற்றும் கால் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்தவர் அஸ்வின் விக்னேஷ். பொறியாளரான இவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அந்த பணம் தானியங்கி முறையில் ஆட்டோ ட்ரெண்டிங்கில் இயங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 ரூபாய் வரை லாபம் கொடுக்கும் மென்பொருள் தன்னிடம் உள்ளது என்று சமூக வலைதளத்தில் விளம்பரம் செய்துள்ளார். இந்த விளம்பரத்தை பார்த்த இந்தியா முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அஸ்வின் விக்னேஷை தொடர்பு கொண்டு மென்பொருளை கேட்டுள்ளனர். அதற்காக ஒவ்வொரு நபரிடமும் 10,000 முதல் 40,000 ரூபாய் வரை பணத்தை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பெற்றுள்ளார். ஆனால் பணம் செலுத்தியவர்களுக்கு மென்பொருள் சென்று சேரவில்லை. அவருடைய செல்போனும் அணைக்கப்பட்டிருந்தது. இதனால் ஏமாற்றப்பட்டதாக அறிந்த புதுச்சேரியைச் சேர்ந்த 7 நபர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தலைமறைவாக இருந்த சென்னையைச் சேர்ந்த பொறியாளர் அஸ்வின் விக்னேஷை இன்று கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 14 லேப்டாப், ஒரு சொகுசு கார், 7,60,000 ரூபாய் பணம் மற்றும் கால் சென்டருக்கு பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் பல நபர்களை அவர் ஏமாற்றி உள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதிக அளவில் பரவினால் அதனை சமாளிக்க வேண்டிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக சளி, காய்ச்சல், இருமல் என அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்வது போன்று கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது 12ஆக உயர்ந்துள்ளது. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், தமிழகத்தில் உள்ளது போன்று அதிகப்படியான தொற்று புதுச்சேரியில் இல்லை. இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. காய்ச்சலால் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்படுகிறது. தற்போது 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், அதிக அளவில் தொற்று ஏற்பட்டால் கோரிமேட்டில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் தனியாக 10 படுக்கை மற்றும் 2 வெண்டிலேட்டர்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார். கொரோனா தொற்று சம்பந்தமாக மத்திய அரசு எந்தவித வழிகாட்டுதல்களும் தெரிவிக்கவில்லை. முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கொரோனா பாசிட்டிவாக இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு நேற்று 5வது முறையாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கவர்னர் மாளிகை, முதல்வர் வீடு, ஜிப்மர் மருத்துவமனை, தனியார் ஹோட்டல்கள், கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு அவ்வப்போது இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கவர்னர் கைலாஸ்நாதன் சென்னை சென்றுள்ள நிலையில் நேற்று மாலை 4:20 மணி அளவில் கவர்னர் மாளிகைக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தகவலின் பேரில் எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் பெரியக்கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன், மோப்பனாய் டோனி மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து சென்று மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த ஏப்ரல் 14, 23, கடந்த 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் நேற்று 5வது முறையாக மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதற்கிடையே கடந்த 15ஆம் தேதி கவர்னர் மாளிகை மற்றும் விமான நிலையத்தில் வெடிகுண்டு சோதனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் வைத்திருந்த அமெரிக்க பெண் டாக்டர் மீது புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிந்து போனை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் மதியம் 12:30 மணிக்கு ஹைதராபாத்திற்கு விமானம் புறப்பட தயாராக இருந்தது. பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர். அப்போது அமெரிக்காவைச் சேர்ந்த கண் மருத்துவர் ரேச்சல் அன்னி ஸ்காட்
வயது 33 என்ற பெண் பயணி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமெரிக்க அரசு உருவாக்கிய இரிடியம் 9575 எண் சேட்டலைட் போன் வைத்திருந்ததை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் SP ரகுநாயகம், லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் போலீசார் விமான நிலையம் சென்று அப்பயணியிடம் விசாரித்தனர். அதில் கடந்த 11ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் பணிபுரியும் நண்பர் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்துள்ளார். நேற்று முன்தினம் விமானம் மூலம் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்தார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து சேட்டலைட் போன் மற்றும் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்தனர். மேலும் அமெரிக்க பெண் சந்தித்து பேசிய டாக்டர் வெங்கடேசனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே சேட்டலைட் போன் வைத்திருந்தது குறித்து மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் விசாரணையை துவக்கியுள்ளனர். அறுவை சிகிச்சையின் மூலம் கால் அகற்றப்பட்ட பெண் ஒருவருக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட செயற்கை காலினை தனது சொந்த செலவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் வசிக்கும் வள்ளி என்பவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது. தற்போது அவர் நடக்க முடியாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியை தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு செயற்கை கால் வேண்டுமென கோரிக்கை வைத்தார். கோரிக்கையை ஏற்ற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தனது சொந்த செலவில் ரூபாய் 40,000 மதிப்புள்ள அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட செயற்கை காலினை இன்று வள்ளியிடம் வழங்கினார். செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சியின் போது அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்குகளை கண்டித்து AIUTUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்குகளை கண்டித்து AIUTUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிய தொழிலாளர் 4 சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் என்றும், மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், மின்சாரத்தை தனியார் மயமாக்க கூடாது என்றும் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் AIUTUC மாநில தலைவர் சங்கரன், மாநில செயலாளர் சிவகுமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் லெனின்துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை பாராட்டும் வகையில் காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் 100 அடி நீள தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே நேற்று மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் ஸ்கேட்டிங், NCC, தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்பேரணியில் 100 அடி நீளம் 8 அடி அகலம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணி லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சாந்தி நகர் உள்ளிட்ட முக்கிய வழியாக மீண்டும் விமான நிலையத்தில் நிறைவு பெற்றது. நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுகளை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து கிரகாம்பல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பாலயத்தின் நிறுவனர் மின்னல் சந்திரன் ஆசான், செயலாளர் விமல் பிரகாஷ் ஆசான் மற்றும் பொருளாளர் வினு பிரகாஷ் ஆசான் ஆகியோரின் தலைமையில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று கூடி நமது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணத்தில் தமிழர்களின் பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டுகளை 1 மணி நேரம் 60 நொடிகள் தொடர்ந்து செய்து காட்டி கிரகாம்பல் உலக சாதனை புத்தகத்தில் உலக சாதனையாக இடம் பதித்தனர். இந்நிகழ்வு கிரகாம்பல் நிறுவனத்திலிருந்து ஸ்ரீதர் மற்றும் மாரி செல்வம் ஆகியோர் பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் இந்திய பாரத் சேவக் சமாஜ் மக்கள் மன்றத்தின் துணைத் தலைவர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் பல்வேறு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலைகளை மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சொற்பொழிவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து ஆசான்மார்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதில் சிலம்பு சுரேஷ், ஆஷா, முத்து, சரவணன் மற்றும் ராஜன், இலவச விபத்து ஆம்புலன்ஸ் சேவை உரிமையாளர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 100கணக்கான பெண்கள் தேசிய கொடி ஏந்தி பங்கேற்ற ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு
ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்றது. ஊர்வலமானது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கோணிச்சமட்டு கிராமத்திலிருந்து புறப்பட்டது. இப்பேரணியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றனர். இப்பேரணி திருக்கனூர் கடை தெருவில் முடிவடைந்தது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் வீரராகவன், சீனு செட்டியார், முத்தழகன், தமிழ்மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தற்காலிகமாக இயங்கி வரும் தியாகி வி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 34 பேருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சாந்தாராணி, தமிழ் ஆசிரியர் கோமதி மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொலை செய்ய திட்டம் தீட்டிய 8 பேர் கொண்ட கும்பலை அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் காவல்துறையினருக்கு இன்ஃபார்மராக இருந்து வந்தார். பிசிபி நகர், அம்பேத்கர் நகர் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை பற்றி அரியாங்குப்பம் போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்து வந்தார். அதனால் அந்த வாலிபருக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையே விரோதம் இருந்து வருகிறது. இந்நிலையில் கத்தியுடன் கும்பல் ஒன்று அம்பேத்கர் நகர் தண்ணீர் தொட்டி அருகில் பதுங்கி இருப்பதாக அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கு நேற்று தகவல் வந்தது. அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு போலீசார் சிரஞ்சீவி மற்றும் போலீசார் தண்ணீர் தொட்டி பகுதியில் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் எங்களை பற்றி போலீசாருக்கு தகவல் சொல்லும் வாலிபரை கொலை செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். மேலும் விசாரணை செய்ததில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் வயது 22, வசந்த் வயது 20, விஸ்வா வயது 22, சின்ன ஆகாஷ் வயது 22, தினேஷ் வயது 22, ராஜ் வயது 24, ராம்குமார் வயது 20, சுவாமிநாதன் வயது 24 என்பது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 3 மோட்டார் பைக், 4 மொபைல் போன், 4 கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் புதுச்சேரியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர், திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 மாதம் ஒன்றிற்கு நிர்ணயம் செய்ய வேண்டும், ஒப்பந்த தினக்கூலி, வெளிச்சந்தை முறை பயிற்சியாளர் போன்ற பெயர்களில் நடக்கும் சுரண்டலுக்கு முடிவு கட்ட வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000 மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஊழியர்களின் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன், ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், எல்பிஎஃப் மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தொழிலதிபர் முருகன் செய்திருந்தார். இதில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி குத்துவிளக்கேற்றி நிகழ்வினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவினை வழங்கி சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சாமிநாதன், ரத்னவேல், வாழுமுனி, நாராயணசாமி, ஐயனாரப்பன், கௌதமன், ரமேஷ், சங்கர், ஜோசப், பூபாலன், சக்தி, தமிழரசன், முருகன், மனு, காசிநாதன், அருண்குமார், கதிரவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்கப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது.
வெளியூர் கொம்யூன் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பறையூர்பேட்டில் அரசு தொடக்கப்பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 26,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் கெஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உட்கோட்டம் 5 விக்டோரியா, பள்ளி கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன், இளநிலை பொறியாளர் சுந்தரராஜு, பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கிளை தலைவர் பிரியன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன், கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளரும், புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பொதுச் செயலாளரும், அகில இந்திய துளுவ வேளாளர் நல சங்கத்தின் துணைத் தலைவருமான ரவி தனது 54வது பிறந்தநாள் மற்றும் தனது மருமகன் தணிகைவேல் பிறந்த நாளையும் கொண்டாடினார். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து தங்கத்தேர் இழுத்து பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்த நாளையொட்டி பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை அவருடைய குடும்பத்துடன் கோவிலில் கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாதம் தோறும் விழா நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த மாதம் மாலை அணிவிக்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு மாலை அணிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் 2,85,00,000 ரூபாய் மதிப்பிலான வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்பால் கென்னடி ஆய்வு செய்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 2,85,00,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த வாய்க்கால் கடலூர் சாலையிலிருந்து வானரப்பேட்டை, தாமரை நகர், அமலோர் பவன் பள்ளி அருகே இந்திரா நகர் வழியாக சென்று உப்பநாட்டில் கலக்கும் நீளமான வாய்க்கால் ஆகும். காலப்போக்கில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் சுகாதார பாதிப்பை எதிர்கொண்டனர். இந்நிலையை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் டாக்டர் ஆர்த்தியுடன் ஆலோசனை நடத்தி தூர்வாரும் பணியை உடனடியாக மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். வாய்க்கால் மேலே சில இடங்களில் 4 கட்டிடங்கள் கட்டிடப்பட்டிருந்ததால் சீரமைப்பு பணி இடைநிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாய்க்கால் சீரமைக்கும் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்க அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். அதிகாரிகள் மழைக்காலம் முடிந்ததும் ஜூலை மாதத்தில் பணிகள் முடிக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். மேலும் வானரப்பேட்டையில் உள்ள அலேன் வீதியில் அமலோற்பம் பள்ளியை ஒட்டியுள்ள வாய்க்காலில் தூர்வாரும் பணியும் சுத்திகரிப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை மற்றும் ஹைமாஸ் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலை, ஹெலிபேட் மைதானத்தில் தார் சாலை மற்றும் ஹைமாஸ் விளக்குகள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு ஹைமாஸ் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி தொடங்கி வைத்தார். அப்போது அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி பேரணி முதலியார்பேட்டை தொகுதியில் நேற்று நடைபெற்றது. பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் செல்வகணபதி, பாஸ்கர், சத்யராஜ், பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், பாஜக தொகுதி தலைவர் புவனேஸ்வரி உள்ளிட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், பள்ளி மாணவர்கள், மகளிர்கள் கையில் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். புவன்கரை வீதி பெட்ரோல் பங்க் அருகே துவங்கிய தேசிய கொடி பேரணி மில் வீதி, கடலூர் சாலை, மரப்பாலம் வழியாக புவன்கரை வீதியில் முடிவு பெற்றது. முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,710 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய்,
நாள் ஒன்றுக்கு 6000 வரை சம்பாதிக்கும் மென்பொருள் இருப்பதாக சமூக வலைதளம் மூலம் ஆசை வார்த்தை கூறி சுமார் 1000 பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி. சென்னை பொறியாளர் அதிரடி கைது. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று. பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம், சுகாதாரத்துறை இயக்குநர் வலியுறுத்தல். புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். புதுவையில் சேட்டலைட் போன் வைத்திருந்த அமெரிக்க பெண் மருத்துவர் மீது வழக்கு. புதுவையில் கொலை செய்ய திட்டம் தீட்டிய 8 பேர் கொண்ட கும்பல் கத்தியுடன் கைது. ஒப்பந்த தினக்கூலி வெளிச்சந்தை முறை பயிற்சியாளர் போன்ற பெயர்களில் நடக்கும் சுரண்டலுக்கு முடிவு வேண்டி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம்.